எனக்கு 17 வயதுல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, இவர் பிழைக்கவே மாட்டார், பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. என்னை ஒரு 7 மணி 8 மணி இருக்கும் கோயம்புத்தூர் ஜிஹெச்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்கே டாக்டர்கள்லாம் கிடையாது. காலையில் 9 மணிக்கு தான் டாக்டர் வருவாங்க. அப்பொழுதுதான் ஆபரேஷன் பண்ண முடியும். அது வரைக்கும் பிழைப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஒரு மணி 2 மணிக்குள்ளேயே இவருடைய அது யூரின் பிளாடர் வந்து பஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எங்க அம்மா போய் ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்தார்கள். பொருத்தனை செஞ்சு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே இவருக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் வந்து இவரை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஜெபிச்சது நிமித்தமாக ஆண்டவருடைய பெரிதான கிருபையில டாக்டர்கள் 9 மணி வரைக்கும் வந்து ஆபரேஷன் பண்ற வரைக்கும் அந்த ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் மறுபடியும் ஜீவனை கொடுத்த நல்லபடியாக ஆபரேஷன் முடிந்தது. அதுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு இடுப்பெலும்பெல்லாம் நொறுங்கிருச்சு அந்த ஆக்சிடென்ட்ல. அந்த இடுப்பெலும்பெல்லாம் நொறுங்கிற நிமித்தமாக டாக்டர் சொல்லிட்டாங்க 99% வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நான் படுத்த படுக்கையா தான் இருப்பேன், காலை கை கூட அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா 99% சொல்லிட்டாங்க. 1% அப்படின்னா ஒரு 17 வயசுல ஆக்சிடென்ட் காட்டிக்கு 1% உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எழுந்து நடப்பதற்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நாள் என்னால கால கையை கூட அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த சிஎஸ்சி கிரைஸ்ட்ல போய் எங்க அம்மா டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எப்படியாவது என் மகன் நடக்கட்டும், ஊழியத்துக்கு அர்ப்பணிச்ச ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க, இப்ப என்ன செய்யுங்க, இவனால் நடக்காம எப்படி ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அனுதினம் ஜெபித்தது நிமித்தமாக கிட்டத்தட்ட 30 நாட்கள் வரைக்கும் என்னால நடக்க கூட முடியாது. கால கையை அந்த இடுப்புக்கு கீழே என்னால் அசைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும்னு சொல்லி டாக்டர்கள் சொன்னாங்க. என்னை 4 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, தூக்கி அந்த எக்ஸ்ரேக்காக நிறுத்தினாங்க. வழியில நான் பயங்கரமா துடிச்சேன். ஆனாலும் தேவ கிருபையினாலே அது நிற்க முடிந்தது. என் கூட வந்தவங்க ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இவர் இடுப்புக்கு கீழே எப்படி அசைக்க கூட முடியாது, அப்படிப்பட்ட வழி இருக்கும், ஆனாலும் எப்படி நிற்க முடிந்ததுன்னு சொல்லி டாக்டர்களை ஆச்சரியப்பட வழியில ஆண்டவர் எனக்கு நடக்குவதற்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. 40வது நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சு அதற்கு பின்பாக கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக இள வயது காரணத்தை நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள், என்கிட்ட இல்லாத எல்லா கெட்ட வழக்கும் என்ன கிட்டத்துல இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில துன்மார்க்க ஜீவத்துக்கு நேராக போன ஊழிய அழைப்பெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு. ஒரு 6 மாசத்துக்கு கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணினேன், நல்லா பைபிள் படிச்சேன், ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து நல்லா நடக்க ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா தீய நண்பர்களோடு கூட சேர்ந்து சிகரெட்டு, சீட்டு, சினிமா, மதுபானம், இன்னும் கஞ்சா, இன்னும் போதை பழக்க வழக்கங்கள், எனக்கு இல்லாத எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு. எப்பொழுதுமே நாங்க சீட்டாடிட்டே இருப்போம், சினிமா பார்த்துட்டு இருப்போம். இப்படியாக பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள்